அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். போன பதிவில் சொல்லியிருந்தேன், வேல்மாறல் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக உருவாச்சுன்னு. என்னை துரத்தி துரத்தி படிக்க வச்சாருன்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த ஆதித்ய ஹிருதயம் பற்றி சொன்னேன் இல்லையா போன பதிவில்? இது ஆக்சுவலாக தமிழெல்லாம் கூட ஓகே. ஆனால் சமஸ்கிருதத்தில் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். சின்ன எழுத்துப்பிழை இருந்தால் கூட அர்த்தம் டோட்டலாக மாறிடும். அதுக்கு இந்த கும்பகர்ணனோட கதை ஒரு உதாரணம். எப்படின்னா, கும்பகர்ணன் ரொம்ப தபஸ்வி, ரொம்ப நன்னா தபஸ் பண்ணுறான். பல வருஷங்களாக நின்று தபஸ் பண்ணி வரம் வாங்கிறதுக்காக. அப்போ பிரம்மா கேட்குறார், உனக்கு என்ன வேணும்னு. இவன் வாயை திறந்து கேட்டாலே பிரச்சனை தான் சொல்லிட்டு இந்திராதி தேவர்களெல்லாம் ஓடுறா. யார்கிட்ட? சரஸ்வதி தேவிட்ட. அம்மா தாயே, அவன் மட்டும் அந்த எனக்கு சாகா வரம் வேணும் அப்படின்னு கேட்டக்கூடாது, அந்த தேவர்களெல்லாம் எனக்கு கீழே வரணும்னு சொல்லி கேட்டுட்டான்னா முதல்லையே தெரியும் உங்களுக்கு. என்ன, எல்லாரையும் படிக்கட்டாக போட்டு இறங்கினவ தான் ராவணன் இல்லையா? நவகிரகங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டான். படிக்கட்டில் போட்டு அவளை மிதித்து தான் உட்காந்தான். அவனுடைய குழந்தை பிறக்கும்போது யாருமே திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துருவா அசுரர்கள் இல்லையா? அதனால் அப்போது கும்பகர்ணன் இப்படி கேட்க போகிறான்னு தெரிஞ்சோன்னா எல்லாரும் சேர்ந்து சரஸ்வதி தேவிகிட்ட ஓடுறாளாம். அம்மா என்னை காப்பாற்றுங்கம்மா ப்ளீஸ், இனி அவன் கண்டிப்பாக இந்திரலோகத்தை ஃபுல்லாக அவன் ஆக்குப்பை பண்ணிவிடுவான், எங்களெல்லாம் இருக்கவே விட மாட்டான், நாங்கள் உயிரோடையே இருக்க முடியாது அப்படின்னலாம் சொல்லி அழறான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம். நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா, கரெக்டாக என்ன வேணும் கேளு அப்படின்னு பிரம்மதேவர் கும்பகர்ணன்ட்ட கேட்குற அந்த நொடி நேர சரஸ்வதி தேவி போய் அவனோட நாக்கில் உட்காந்துடுறான். எப்படியெல்லாம் பாருங்க, அந்த காலத்துலேயே இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்திருக்கு. நேராக வாயில் போய் உட்காந்தோன்னே அவன் நிர்தத்துவம்னு கேட்கறதுக்கு பதிலாக நித்ரத்துவம்னு கேட்டுட்டான். ஒரே ஒரு எழுத்து பிழை தான், வழங்கிட்டேன்னு சொல்லிட்டார் அவர். நிர்தத்துவம்னா அழிவே இல்லாமை அப்படின்னு அர்த்தம். நித்திரத்துவம்னா முடிஞ்சது, தூங்கிகிட்டே இருக்கிறது. நீ தூங்குடா அப்படின்னு விட்டுட்டார். அதுக்கப்புறம் அவன் திருப்பி தபஸ் பண்ணி 6 மாதம் எந்திரிக்கிறது, 6 மாதம் தூங்குறதுன்னு அவன் கேட்டு வாங்கிட்டான் அதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பொதுவாக பார்த்தேன்னா இந்த சமஸ்கிருதம் படிக்கும்போதும் அதை பார்த்து படிக்கும்போது கூட எழுத்து பிழைகள் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதனால் நான் யோசித்தேன், ஆதித்ய ஹிருதயம் தெய்வமே கரெக்டாக படிக்கணுமே, ஒரு தப்பு இல்லாமல் படிக்கணுமேனா எது படித்தாலும் அது இன்னமும் ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரியே இருக்குது சம்டைம்ஸ். ஏன்னா இவர் சொல்லி தானே பண்ணுறோம். சரி, இப்போ ஆதித்ய ஹிருதயம் படின்னு எப்படி சொன்னார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. அதுக்கு தான் வரைப்போம். ஆக்சுவலாக நான் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி பூஜை பண்ணின்னு இருக்கும்போது கரெக்டாக படிச்சுட்டு இருக்கேன். 4:30க்கெல்லாம் ஆரம்பித்து 5:45 முடிக்க போகிற டைமில் என்கிட்ட சொல்கிறார், நீ ஆதித்ய ஹிருதயம் படி அப்படின்னு. அவர் என்ன படிக்க சொல்கிறாரா இல்லை படித்து போட சொல்கிறாரான்னு தெரியலையேன்னு ஒரே யோசனை. படித்து போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அட ராமா அப்படின்னு யோசிச்சு போய் அது உட்காந்து கேட்டிருக்கோம், படிக்கணும்ல. படித்து பார்த்தா ஐயோ தப்பாயிடுமோன்னு பயந்துட்டே படிக்கிறேன். ஒவ்வொன்றா நிறுத்தி பார்க்குறேன். படித்து பார்த்து கடைசியில் நான் படிச்சுட்டு இன்றைக்கி அதை போட்டு கேட்டாலும் ஓம்கார் ஜோதியில் போய் கேளுங்கோ. ஓம்கார் ஜோதி ஆதித்ய ஹிருதயம்னு போட்டேன்னா வரும். அதை எடுத்து போட்டேன்னா நிஜமாக நான் தானா, என்னோடய வாய்ஸ் தானான்னு எனக்கே சந்தேகமாக இருக்கும். இன்றைக்கி சுவாமி அப்படியே படிச்சிருப்பார். நிஜமாக சொல்கிறேன். கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், என்ன தப்பு இருந்தாலும் அது ஒன்றை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு. என்ன காரணம் தெரியுமா? ஆக்சுவலாக நிறைய தவறுகள் இன்னும் யூடியூப்பில் பார்க்கும்போது நிறைய தவறுகள் நம்மளுக்கே தெரியும். எல்லா சேனல்லையும் தான் சொல்கிறேன், பொதுவாக தான் சொல்கிறேன். நிறைய தவறுகள் இருக்க தான் செய்கிறது. ஆனால் சுவாமி கிட்ட நம்ம தனியாக பாடும்போது தவறுகள் வந்தால் குழந்தை தானேன்னு விட்டுடுவா. ஆனால் இதை மற்றவாளுக்காக சாண்டிங்க்கு கொடுக்கும்போது தப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பயம். இப்போ நம்ம படிக்கும்போது தப்பு வந்தால் யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. சுவாமி என்ன சொல்லுவார், போனால் போகிறது, குழந்தை தெரியாமல் பண்ணிடுது அப்படின்னு நினச்சி விட்டுடுவார். ஆனால் மற்றவாளுக்கு கொடுக்கறத போனால் போகிறதுன்னு விட முடியாது இல்லையா? அதனால ரொம்ப அக்கறையோடு எடுத்து படித்து பார்த்து அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு கேட்டால் இது நான் தான் பண்ணேனா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அதை பண்ணதே அவர் தான், நான் இல்லை. சத்தியம் கேட்குறதா அவங்களுக்கு? நான் பண்ணலை, அவர் தான் பண்ணார். ஆக்சுவலாக இந்த மாதிரியெல்லாம் பாபுக்குட்டியை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது.
அப்போ கூட ஒரு கேள்வி என்னோட மனசில் தொங்கிகிட்டே இருந்தது. என்ன தெரியுமா? எதுக்காக ஆதித்ய ஹிருதயம் இவர் படிக்க சொன்னார் அப்படிங்கிற கேள்வி. அது ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் ரிவீல் ஆச்சு. என்ன அப்படின்னா, அந்த அதிசயம் பாருங்கோ. என்னோடய ஃப்ரெண்டு வந்து கனடாவில் இருக்கா. அவளும் நன்னா ஜாதகம் பார்ப்பா. அப்போ நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம் நிறைய விஷயங்கள். அப்போ என்கிட்ட கேட்டால், உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்கிறதுன்னு. யாருக்கு தெரியும் சாய், பாபா இருக்கிறச்சு, நம்ம எதுக்கு அதெல்லாம் பார்த்துண்டு அப்படின்னு நான் கேஷுவலாக சொல்ல போக, இல்லை சொல்லுங்கோ, உங்களோட டைம் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு. கடைசியில் எடுத்து பார்த்தா எனக்கு சூரிய புத்தி ஆரம்பிக்க 15 நாட்கள் இருக்குது அப்படின்னு. இப்போ சொல்லுங்கோ, அவரை பிடிச்சுட்டாலே போகிறோம். எந்த கிரகமானாலும் எந்த தோஷமானாலும் அவர் அதையெல்லாம் தானாக பண்ண வைப்பார். நமக்கு அறியாமையே நம்ம அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு உண்டான எல்லா சூழ்நிலைகளையும் அவர் உருவாக்கி கொடுப்பாருங்கிறது உங்களுக்கு இப்போ புரியறதா? இதனால தான் சொல்கிறது, அவரை மட்டும் பிடிச்சுட்டா போகிறோம். மற்ற எல்லா விஷயங்களும் அவரோட தலையில் போட்டுட்டேன்னா போகிறோம். மிச்சத்தை அவரே தன்னை போல் பண்ணி கொடுத்துருவார். அதில் சந்தேகமே கிடையாது. எவ்வளோ அற்புதம் இல்லையா? இதெல்லாம் எங்கே நடக்கும்? அந்த சுவாமியை தவிர வேறு யாரும் இதெல்லாம் பண்ணவே மாட்டா. சரி, இது ஓகே, நீங்கள் இதை சொல்லிட்டோம். அடுத்ததாக முதலே கஷ்ட நிவாரண மந்திரம் நான் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இப்படி ஒவ்வொரு மந்திரமும். இதை விட அடுத்த ஒரு மந்திரம் சொல்கிறேன், கேளுங்கோ. ஆச்சரியப்பட்டுருவள், இப்படியும் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஆசையாக இருக்குல்ல? அப்போ ஸ்டே டியூன் வித் பாபாவும் நானும். அடுத்த பதிவில் அதை பற்றி நான் சொல்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரே ஒரு விஷயம்தான், யாகம் வந்து வர 16ஆம் தேதி நடக்கிறது. கண்டிப்பாக வித்தவுட் டிலே நீங்கள் உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவாளுக்கோ குழந்தை பேர் வேணும்னாலோ, இல்லைனா சம்பத்து வேணும்னாலோ, சௌபாகியம் வேணும்னாலோ, மன உளைச்சல்லேருந்து போகணுன்னாலோ, கிரகதோஷம் போகணும்னாலோ, சத்தியம் போகணுன்னாலோ கண்டிப்பாக யாகத்தில் பங்கெடுத்துங்கோ. நம்ம எவ்வளவோ வேண்டாத செலவெல்லாம் பண்ணுறோம். நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது தப்பில்லை. அதே மாதிரி பரிகாரம் பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அன்னதானத்துக்கு ஏதாவது முடியுமான கான்ட்ரிபியூட் பண்ணுங்கோ. இதெல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக யாரும் வாங்க மாட்டா. அவளுக்கு நினைக்கிறது சுவாமி அவளுக்கு என்ன கொடுத்துருக்காளோ அதை செய்வா, அவ்வளோதான். அது மாதிரி உங்களோட 1 ரூபானாலும் அது ஒரு பெரிய விஷயம்தான். கொடுக்கணும்னு நினைக்கிற மனசு தான் முக்கியமே ஒழிய பைசா கிடையாது அங்கே. இதை கூட நான் நடத்தும்போது கையில் பைசா வச்சுட்டெல்லாம் பண்ணலை. ஆக்சுவலாக எல்லாருக்கும் நடக்கட்டும்னு சொல்லி பண்ணுறேன். அது எப்படியோ நல்ல விதமாக நடந்தால் போகிறோம். எனக்கு அது மாத்திரம்தான் வேணும். சுவாமி வந்து பைசா காசெல்லாம் வந்து இருக்கிறவாள்கிட்ட சுவாமி வந்து உட்காந்துருக்க மாட்டார். மனசால யார் நினைக்கிறாளோ அவள்கிட்ட தான் வந்து உட்காந்துப்பார். எனக்கு இப்படியே இருந்தால் போகிறோம், பைசா காசெல்லாம் வேண்டாம். ஸோ நல்ல விதமாக நடக்கட்டும், எல்லாருக்கும் நடக்கட்டும். இதை பார்க்குறவா கண்டிப்பாக எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிங்கோ. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பிரார்த்தனை ரொம்ப வேல்யூவானது. கோடி கொடுத்தாலும் உங்கள் பிரார்த்தனைக்கு பக்கத்தில் கூட வர முடியாது. மற்றவாளுக்காக பண்ணுற பிரார்த்தனை எல்லாமே நம்மளுடைய சந்ததிக்கும் நல்லது தான் வரும். பிரார்த்தனை பண்ணிங்கோ. அப்புறம் வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். சிலவாள்லாம் ஜிபே பண்ணிவிட்டு உங்களோட யாருக்கு சங்கல்பம் பண்ணணுங்கிறதே கொடுக்க மாட்டேங்கிறாள். உங்கள் பொண்ணுக்கு பண்ணணுமானா அப்பாவோட மொபைல்லேருந்து அனுப்புகிறாள். நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறாள். நீங்கள் தான் அம்மா, அவர் தான் அப்பா, குழந்தை பேர் என்னங்கிறது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால் நீங்கள் எந்த ஜிபே நம்பரில் அனுப்புகிறீங்களோ அதில் மெசேஜும் அனுப்பிடுங்க, வாட்ஸ்அப்புக்கும் மெசேஜ் அனுப்பிடுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். நான் கொடுக்குற நம்பர்லேயே வாட்ஸ்அப் பண்ணி நான் இருக்குது. அதுலேயே ஜிபேயும் இருக்குது. அதில் அனுப்பிட்டு உங்களோட சங்கல்பம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்கோ. பிரசாதம் உங்களை வீடு தேடி வரும். அதாவது என்னால் நேரடியாக வர முடியாதம்மான்னு சொல்கிறவாளுக்கு பிரசாதம் வீடு தேடி வரும். அந்த பிரசாதத்துக்கு உண்டான போஸ்டல் சார்ஜஸ் கண்டிப்பாக நாங்கள் வாங்கிப்போம். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கா, போலந்தில் இருக்கா, ஜெர்மனியில் இருக்கான்னா அங்கேருந்து அனுப்புறதுக்கே ரொம்ப காஸ்ட்லி எங்களுக்கு பிரசாதம். அதனால் போஸ்டல் சார்ஜஸ் வாங்காமல் அனுப்ப முடியாது, தப்பாக எடுத்துக்காதுங்க, சரியா? ஸோ அதனால் இவ்வளோ தான் இந்த விஷயம். ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். என்னை பொறுத்தளவுக்கு இந்த யாகம் எப்போ வரும்னு இப்படி கிறிஸ்கிராஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கா கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இது இன்னும் நன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னால் முடிஞ்சதை நான் இதுக்கு பண்ணுவேன். உங்களாலையும் முடிஞ்சதை நீங்களும் பண்ணுங்க. மற்ற வாழ்க்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம்ல சாய். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.